ஜென்ரலாக வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதை வந்து மேஜராக 9 இன்டெலிஜென்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோம்னா வந்து லாஜிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். ஒரு பர்சனோட எபிலிட்டி எப்படி இருக்கும்னா லாஜிக்கலாக திங்க் பண்ணுவாங்க, ப்ராப்ளத்தை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுவாங்க யூஸிங் நம்பர்ஸ் பேட்டர்ன்ஸ். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸு, சயின்டிஸ்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். பீப்புள் வந்து யார் வந்து லாங்குவேஜில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் தமிழ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க தமிழில், அண்ட் சில பேர் வந்து மல்டிபிள் லாங்குவேஜ் பேசுவாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், இங்கிலீஷ்னு எல்லா லாங்குவேஜ்லையுமே சரளமாக பேசுவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா வந்து அட்வொகேட்ஸு, லாயர்ஸு, அண்ட் பொலிட்டீஷியன்ஸ், லீடர்ஸு, அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வந்து ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. இட் இஸ் அபவுட் விஷுவல் திங்கிங். ஒரு பர்சனால் பயங்கரமாக விஷுவலாக திங்க் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை விஷுவலைஸ் பண்ணுவாங்க. இமேஜஸில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஃபேஸை பார்த்தாங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு அவங்க ஃபேஸையே வரைவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ்னு இருக்குது. மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ்னால் யாரெல்லாம் வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ப்ளே பண்ண முடியுமோ, இல்லை ரிதம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ, ஒரு மெலடிஸை வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக கிரியேட் பண்ண முடியுமோ, அதுதான் வந்து மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ். பாடிலி கெனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. யாரெல்லாம் வந்து ஃபிசிக்கல் மூமெண்ட்ஸில் ஸ்கில்டாக இருக்காங்களோ அதுதான் வந்து பாடிலி கெனஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ். உதாரணத்துக்கு வந்து டான்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன், அத்லெட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். உதாரணத்துக்கு மற்றவங்களோட எமோஷன்ஸ், மற்றவங்களோட மோட்டிவேஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜெல்லாக வருது. உதாரணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ், லீடர்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், அதாவது இன்னர் சைடு. ஸோ எது நம்மளை மோட்டிவேட் பண்ணுது, எது நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுது, நாம யாரு, நமக்கு எது பீஸ் கொடுக்குதுன்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். பீப்புள் யாரெல்லாம் வந்து என்விரான்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணுறதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அனிமல்ஸ், வெதர் கண்டிஷன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து ஃபார்மர்ஸ், பயாலஜிஸ்ட். லாஸ்ட் பார்த்தோம்னா எக்ஸிஸ்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது லைஃப்பை பற்றியான டீப் கொஸ்டின்ஸ். இந்த லைஃப்னா என்ன, இந்த லைஃபோட பர்பஸ் என்ன, இந்த லைஃபோட மீனிங் என்ன, இதை பற்றி டீப்பாக திங்க் பண்ணுறது, இதை பற்றி டீப்பாக ஒர்க் பண்ணுறது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், சத்குரு. இந்த 9 டைப்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸில் உங்கள் இன்டெலிஜென்ஸ் எதுன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் இன்டெலிஜென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கரியரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்தாலும் நீங்கள் வந்து 100% சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க.